பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, தேவனே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? உன் பிள்ளையை நான் வாழ கூடுமா? உன் பிள்ளையாய் நானும் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நானும் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீர் என்னை திடலாகுமா? உன்னத தேவன் நீர் என்னை திடலாகுமா? உம்மோடு நானும் வாழ முடியுமா? உம்மோடு நானும் வாழ முடியுமா? உம்மோடு நானும் வாழ கூடுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த கூடுமா? நீர் என்னை பயன்படுத்த கூடுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்தினுடைய காரியங்களை குறித்து நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம். ஜெபம் என்பது ஒரு பெரிய கடல் போல. ஹல்லேலூயா. அதிலே ஒரு சிறுமியை போல சிறுமீனை நான் பிடிக்க முயற்சி செய்கிறேன். எனக்கு அந்த கொடுத்த அழைப்பின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்களை நீங்கள் செய்கின்ற வேளையிலே அதிசயமான காரியங்களை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே பாருங்கள், ஜெபத்துக்கு தேவையானது உறவு முறை. ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தகப்பன் பிள்ளை என்கின்ற உறவு. ஹல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த உறவு முறை இருக்கவில்லை. அவர்கள் கர்த்தரை கர்த்தர் என்று பார்த்தார்கள், பிதாவென்று பார்க்கவில்லை, தேவன் என்று பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அதை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் அங்கே ஜனங்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, பரமண்டலங்களில் இருக்கின்ற உங்களுடைய பிதாவினுடைய அந்த ஜெபம். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக சீசர்கள் அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், எப்படி அங்கே யோவான் எப்படி தன் சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரோ அதே போல நீங்களும் உங்களுக்கு கற்று தர வேணும்னு சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தை ஜெபித்தாலே எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள ஆகாரத்தை அன்றன்றைக்கும் எங்களுக்கு தாரும்.
நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை சோதனையிலிருந்து தீமையிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முடியவைகளே. அன்படினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரமண்டலங்கள் ஜெபத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பிதா என்று அறிமுகப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு முறை, தகப்பன் பிள்ளை என்கின்ற உறவு முறை. ஹல்லேலூயா. இந்த உறவு முறை அதீதமான ஒரு உறவு முறை. ஹல்லேலூயா. தாயினுடைய அன்பு ஒரு வகையானது, தகப்பனுடைய அன்பு அங்கே தன் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர வேண்டும் என்பது அந்த தகப்பனுடைய ஆசை. தன் பிள்ளைகள் உயர்தலங்களிலே இருக்க வேண்டும் என்பது தகப்பனுடைய ஆசை. அது மட்டுமல்ல, தன் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல உடுதுணி கொடுக்கணும், நல்ல படிப்பு கொடுக்க வேணும் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது ஒரு பிதாவாகிய தகப்பனுடைய அந்த இறுதிய விருப்பம். ஹல்லேலூயா. ஆனபடினால் தான் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம பிதாவாகிய நான் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்ல ஒன்று. ஆனபடினால் இந்த பிதா அந்த பிள்ளை, தகப்பன் பிள்ளை என்கிற உறவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தி காண்பிக்கிறார். அதுக்கு முன்பாக நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஹல்லேலூயா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே என்கிற அந்த அந்த காரியத்திலே நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற வேளையிலே அங்கே எலியேசர் என்கிற ஒரு ஆபிரகாமுடைய விசாரணைக்காரர். அந்த விசாரணைக்காரன் அங்கே தன்னுடைய ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண்ணை அழைத்து கொண்டு வருகின்ற அந்த சூழ்நிலைக்குள்ளே உட்படுத்தப்படுகின்ற வேளையிலே அவர் ஜெபிக்கின்ற ஜெபம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே நேரடியாக அந்த தகப்பன் பிள்ளை என்கிற உறவு இருக்கவில்லை. 24ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஹல்லேலூயா, அப்படியே நான் என்று துறவண்டையில் வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் கர்த்தரே, என் பிரயாணத்தை நீ இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். தண்ணீர் முள்ள வரப்போற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் என குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது பாருங்கள், அதுக்கு முன்பாக பாருங்கள், சரியான பெண் துணியை ஈசாக்குக்கு ஏற்படுத்தும் முகமாக இந்த எலியேசர் அங்கே ஜெபிக்கின்ற ஜெபம். இந்த இடத்திலே பாருங்கள், என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய கர்த்தாவே. இங்கே அவருக்குள்ளே அந்த பிதா பிள்ளை என்கின்ற உறவு இருக்கவில்லை. கர்த்தரே, அது மட்டுமல்ல, தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய கர்த்தரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இன்னும் அடுத்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஆசா என்கின்ற ஒரு ராஜா ஜெபிக்கின்ற ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளானா சுதந்திர மாமை என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனபடினால் தேவன் பிள்ளைகள் என்கிற உறவை நமக்கு கொடுத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான ஒரு சிலாக்கியம். இங்கே ஆசாவுடைய வாழ்க்கையிலே அங்கே பகைவர்களினால் சூழப்படுகின்ற வேளையிலே அவர் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம் என்று சொன்னால் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஜெபத்துக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இங்கேயும் பாருங்கள், பிதா என்கிற அந்த உறவு முறை இருக்கவில்லை. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பிளவினம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? உங்களை குறித்து உங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளதா இருக்கிறதா? எனக்கு ஜெபிக்க பலன் இல்லை, என்னால் ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீர்களா? இங்க ஆசா கூப்பிடுகிறார், கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவருடைய பார்வையில இதெல்லாம் லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நின்றும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷனுமை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் ஜூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஏன் பாருங்கள், அவர் ஜெபித்தார். அவர் கர்த்தாவே என்று கூப்பிட்ட வேளையிலும் கூட அங்கே
தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். இந்த தகப்பன் என்கிற அந்த ஸ்தானத்திலே அவர்கள் அறியப்படவில்லை. ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் தேவன் அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். இன்னும் எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை குறித்து 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்ப்போம். இன்றைக்கு நானும் நீங்களும் விசுவசித்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த உண்மையை நாங்கள் மறந்து விடக் கூடாது. தகப்பன் பிள்ளை என்கின்ற ஒரு நெருக்கமான உறவில தான் தேவன் நமக்கு இருக்கிறார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பாருங்கள். கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே, நீர் ஒருவரே பூவின் ராஜாக்களுக்கு எல்லாம் தேவனானவர். நீர் வானத்தை பூமியை உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீங்கள் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேளும். அதாவது சனகரிப் என்கின்ற அந்த சேனாதிபதி தேவ ஜனங்களுக்கு விரோதமாக நிந்தனையான வார்த்தைகளை சொல்வது மட்டுமல்ல, ஒரு நிருபத்தையும் அங்கே அனுப்புகின்ற வேளையில நிருபத்தை அங்கே தேவனுடைய ஆலயத்திலே விரித்து அங்கே எசேக்கியா ஜெபித்த ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தாவே சொல்லி அங்கே கூப்பிடுகின்ற வேளையிலே கூட தேவன் அவருக்கு அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் சனகரிப்பினுடைய காரியங்கள். சனகரிப் அங்கே அவன் திரும்ப செல்லுகின்ற வேளையிலே அவன் குமாரனாகிய அத்மரலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டியத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. அப்படியே பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அவர்கள் பட்டியத்துக்கு இரையாகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படியே தேவ ஜனங்களாகிய நாங்கள் விசுவசித்தவர்களாயிருக்கிறோம். இன்னும் தானியேலுடைய புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே கூட தானியேல் உண்மை உள்ளவன். தானியேல் அங்கே பரிசுத்த ஆவியானவர்னால் நிறைந்தவன். ஹல்லேலூயா. விசுவசித்த ஆவி உள்ளவன் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே வேதத்திலே தானியேலும் சாமுவேலும் இருந்தால் கூட அங்கே எரேமியாவின் புத்தகத்திலே நான் அவர்கள் தங்களுடைய ஜீவனை மட்டும் தப்பி போவார்கள் சொல்லி தானியேலையும் சாமுவேலையும் குறித்து வேத புத்தகம் அப்படி உறுதியாய் சொல்லப்படுகிறது. ஆனபடினால் இங்கே சொல்லுகின்ற பாருங்கள், இந்த தானியேல் எப்படி ஜெபிக்கிறார் என்று. தானியேல் மிகுந்த உண்மை உள்ள ஒரு மனுஷன். 4வது வசனத்திலே, என் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உண்மையில அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அதுக்கு பிற்பாக அவர் தன்னுடைய பாவ அறிக்கைகள், தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவ அறிக்கை, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அங்கே தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறார். ஆனாலும் கூட பாருங்கள், அவர் பிதாவென்று அந்த நாமத்திலே அழைக்கப்படவில்லை. கர்த்தாவே தேவனே. அதனுடைய அங்கே 10வது வசனத்திலே பாருங்கள், ஆனாலும் உங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இன்றைக்கு கூட அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம், எப்படிப்பட்ட பாவம் கூட நீங்க செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்க மனம் திரும்புகின்ற பட்சத்திலே, ஹல்லேலூயா, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பையும் அற்புதங்களையும் அவர் செய்ய இன்றைக்கும் அவர் தயாராக இருக்கிறார். இன்னும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கூட அங்கே நெகேமியா ஜெபித்த ஜெபத்திலே எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நான் எடுத்து காண்பிக்கிறது எப்படி என்றால், உங்களுக்கு அந்த ஜெபத்திலே ஒரு பெரிய தைரியம் வேண்டும். நீங்க ஜெபிக்காவிட்டால் ஜெயமே இல்லையே. ஹல்லேலூயா. அன்றைய ஜெபிக்கின்ற வேளையில தான் உங்களுடைய கட்டுக்களாக நுகங்கள் உடையும். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமா உங்களுக்கு பதில் கொடுப்பார். இந்த 21ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சுபிட்சமான ஆண்டுன்னு சொல்லி நான் அறிக்கை இடுகிறேன். ஹல்லேலூயா. அதனுடைய இந்த நாட்களிலே நீங்கள் இப்பொழுது விதைக்கிற விதைதான் இந்த 21வது வருஷத்திலே நீங்கள் அறுக்க போகின்ற அறுவடை. ஹல்லேலூயா. இங்கே நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நெகேமியா ஜெபிக்கின்ற ஜெபம், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா.
ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாய் கர்த்தர் நீர். ஹல்லேலூயா. இப்படி அவங்க முற்பிதாக்களுடைய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி அவர் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே நாங்கள் பார்த்ததன் பிரகாரம் மத்தேயு 6:9 அங்கே சீசர்களுக்கு ஜெபத்தை கற்பிக்கின்ற வேளையிலே பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் பிள்ளை என்கின்ற அந்த உறவு நமக்கு இருக்கிறது என்கின்ற அந்த உறவை அவர் கற்பித்தார். ஹல்லேலூயா. உறவு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் பிதாவிடத்திலே போக முடியாது. இன்றைக்கு அந்த உறவு முறை உங்களுக்கு இல்லையாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே நீங்க பிதாவிடத்திலே போகிற சிலாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. பிதா என்கின்ற அந்த உரிமையை நமக்கு கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற ஜெபம் 10ஆம் அதிகாரம் 21. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த பிதா என்கிற அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த வழியில் இயேசு ஆவியில் கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இந்த சமயத்திலே அவர் சொல்லுகிறார் என்றால் அந்த 19வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் தன்னுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எந்த கொரோனா வியாதியும் உங்களை சேதப்படுத்த போவதில்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடுதான் அவர் சொல்லுகிறார் 22வது வசனத்திலே, சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவரும் குமாரன் இன்னார் என்று அறியான், குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான். ஹல்லேலூயா. பிதா 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 என்றாங்க. நீங்கள் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அதுல எத்தனையோ பிதா என்கிற அந்த உரிமையை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த பிதா என்கிற உரிமையை நீங்கள் சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் பிதா உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்கிற காரியம் உங்களுக்கு நிச்சயமாக விளங்கும். இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே கூட அங்கே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற ஜெபம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்நிலைக்கு ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் அதை சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. இங்கேயும் பாருங்கள், பிதா தன்னுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவர் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், இந்த சூழலை இருக்கிற ஜனங்களை அறியும்படி இதை நான் வெளிப்படுத்துகிறேன் சொல்லி அங்கே வெளிப்படுத்தி பிதா குமாரன் என்கிற உரிமையை காண்பிக்கிறார். அதே போல பாருங்கள், சீசனாகிய பவுல் கூட எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா அங்கே எபேசு சபை மக்களுக்கு அவர் ஜெபிக்கிற ஜெபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. ஹல்லேலூயா. அங்கேயும் அவர் அங்க பிதா என்கிற அந்த உரிமையை அவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே அந்த பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே பாருங்க, அவருக்கு ஒரு அட்ரஸ் அங்கே அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இந்து குடும்பங்கள்ல இருந்தோம், இந்து தெய்வங்களுக்கு ஒரு அட்ரஸே இல்லை. எங்க இந்த அட்ரஸை வச்சாங்க நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் அந்த தெய்வத்திட்ட மன்றாடி இருக்கிறோம்ன்றது அவர்களுக்கே அட்ரஸ் இல்லை. எப்படி அவர்கள் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. புத்தரை வணங்குறவர்களா இருந்தாலும் அவருக்கு ஒரு அட்ரஸ் இல்லை, அல்லாஹ் வணங்குறதா இருந்தாலும் அல்லாவுக்கு ஒரு அட்ரஸ் இல்லை. ஆனால் நம்முடைய பரமதேவனுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. அவர் எங்க இருக்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்திலே இருக்கிறார் நம்முடைய அப்பா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக செபிப்போம் என்றால் நீங்கள் பிள்ளைகள், அவர் தகப்பன். ஹல்லேலூயா.
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தேவன் நமக்கு இறங்குறார். தொடர்ந்து நாளைய தினத்திலும் மீதியான காரியங்களை நாங்கள் கவனித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களுக்கு எப்பொழுதுமே பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இரக்கத்தின் பிதாவே, ராஜா தகப்பனே, நீர் எங்களுக்கு பிதாவா இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா தகப்பனே, ஆண்டவரே, அப்பா இந்த ஆண்டவரே ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே ஐயா ராஜா. இந்த உறவு முறை எங்களுக்கு கொடுத்தீரே ஐயா. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயரத்தன்மையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே, நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறீங்கள். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கூப்பிடுகிற எளியவனே, உதவியற்ற சிறுமியானவனே, நீர் விடுவிக்கிற தெய்வம் ஐயா ராஜா. தகப்பனே, ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இந்த புதிய வருஷத்திலே ஐயா ராஜா அவர்களுக்கு நீங்கள் பதில்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. முழுவதுமா இந்த கொரோனா வியாதியில் இந்த தேசங்கள் விடுதலையாக்கப்பட விடுமாய் கேட்கிறோம் அப்பா ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, மெத்துதிக்கிறோம் ஐயா. மீண்டுமா இந்த ஊழியத்தை செய்கிற அருமையான சோதரன் குடும்பத்தோடும் டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரோடும் மகேந்திரம் ஐயா அவர்களோடும் ஆண்டவராகி தகப்பனை கூட இருந்து அவர்களை வழிநடத்தும்படி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன் ஐயா. ஆமேன். 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 ஹல்லேலூயா. பாஸ்டர் லோகன் அவர்களே, ஸ்தோத்திரம். நாளில்